வருகின்ற 12ஆம் தேதி பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவரு சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு இல்லையா? முதற்கட்ட சுற்றுப்பயணம். நீதிமன்ற விதிமுறைப்படி சரியா நாங்க அந்த சுற்றுப்பயணத்தை செய்வோம்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி 2 முக்கியமான மேலிட பொறுப்பாளர்களையும் தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா நியமிச்சிருக்காரு. இருவருமே வைஜெயந்த் பாண்டா அவர்கள், அப்புறம் முரளிதர் மொஹல் அவர்கள் 2 பேருமே அக்டோபர் 7ஆம் தேதி அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரையும் சந்தித்து சில ஆலோசனைகளையும் நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அங்கே பேசப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, கிரவுண்ட் லெவலில் அதிமுக பாஜக கூட்டணியை வலுவாக்கணும், பரப்புரையில் அதிமுக பாஜக தொண்டர்கள் அதிக அளவில் இடம் பிடிக்கணும், இரண்டாவதாக இந்த கூட்டணியை வலுப்படுத்த புதியவர்களையும் இங்கே கொண்டு வரணும். சமீபத்தில் தான் கரூர் துயர சம்பவம் அரங்கேறினது. அதற்கு அடுத்து புதிய சக்திகளை கொண்டு வரணும் அப்படின்னும் அது சம்பந்தமாகவும் விவாதிச்சிருக்காங்க திரு விஜய் அவர்களுடைய தாவேகா பார்ட்டி. மூன்றாவதாக கூட்டணியை பலமான கூட்டணியாக மாற்றணும், பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் இங்கே மறுபடியும் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நான்காவதாக இந்த சுற்றுப்பயண தொடக்கத்தில் எடப்பாடி அவர்களும் பங்கெடுக்கணும், இது கூடுதல் பூஸ்டப்பை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதிமுக பாஜக இணைந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது கூடுதல் பலம் கிடைக்கும், அது ஆட்சி மாற்றத்துக்கும் வழிவகை செய்யும் அப்படின்னும் சில பல அஜெண்டாக்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க.